இதுல 840 ரூபாய் பணம் இருக்கு எண்ணிட்டேன். இதுல 85 ரூபாய் சில்லறை இருக்கு, அதை எண்ணிட்டேன். மொத்தம் 925. வேணா நீ எண்ணிக்குங்க. உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்தா தானப்பா நான் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். கணபதி, நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை கரெக்டா பொறுப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே, அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்தை பண்ணுதோ. ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு. கொடுத்து வச்ச புண்ணியவா. என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? தலைவா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்களும் அமக்கலமா இருக்காங்க. முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல. உங்களுக்கு பணம் தானடி வேணும்? இத பார். என்ன சிரிக்கிறீங்க? இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி. நேத்து எங்கேயோ இருந்தது, இப்போ என்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது. நாளைக்கு எங்க போதோ? பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா. தனியா தானே பூட்டி வைக்க கூடாது, சேர்த்து பூட்டிப்போம். இத நீ பூடி, இத நீ அடி, உள்ள இதனா கடி. ஐயோர்களே, தாய்மார்களே, நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம்என் நம்பியார், பண்டரி பாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி 3 காட்சிகளாக நடைபெறும். என்ன சுட்டாதீங்க, சுட்டாதீங்க, சுட்டாதீங்க. இறங்கி வா. ஏன்பா, நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுற ஆளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தியேட்டருக்கு கூட்டம் வரும். கூட்டம் வந்தா தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கிறன்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்தது. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது. போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும். இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றாங்க. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? వాళ్ళు మన మామగారు అత్తగారు, వాళ్ళు ఇంకా రారు. నేనే వచ్చాను. నాను నెల్లూరు ఎల్లమ్మ. ఎల్లమ్మ, உன் பேர் நல்லாவே இருக்குமா? ఏమంటే మీరు ఈ தியேட்டர் ஓனர் గారా? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. అలాగా? ஜோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன்னு. நான் தேஞ்ச கார்பனா? ఏమిటి అది? నాకు అర్థం కానే లేదు. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் 2 கம்பி, இதான் 2 கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். అది ఎలాగండి? இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய. இப்ப நான் உன்னை தொடுவேன். எப்படி இருக்குன்னு பாரு. இப்படித்தான். நீ என்ன தொடு? அப்படித்தான். கார்பனும் சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு. நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் ஆண்டி. அது என்ன மண்டே? தெலுங்குனே. சரி மண்டே, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எத? விநாயகர் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனிய அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு. அப்போ சிகப்பா வரணும் பாப்பான். ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு వస్తానండి.
ஆண்டி நீ ஏண்டி அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லண்ணே பவுடர் எந்த கையால போட்டுன்னு கேட்டுச்சு அதுதான். ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா நானு? சும்மா இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதாரம் தெரியாது. அதான் உன் தராதாரம் தெரியுத கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ. டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். ஏய் கற்பகம், கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறது ஒரு தனி சுகண்டி. என்னடி பண்றது? எனக்கு சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க வீட்ல சினிமா பேச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சினிமாலாம் எதுக்குடி பார்க்கணும்? நம்ம ஊர் கணபதி டாக்ஸ்ல இருக்கிற கணபதி கதை சொல்லி கேட்கணும். அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்டி. நிஜமாவா சொல்றேன்? நிஜமாவா சொல்றேன். அவர் ஃபைட் சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட்ட விடுறி, பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமான்னு சாதாரணமா கேட்ட, சொல் சுத்தமா சுதி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கள மாதிரி ஆளுங்களாலதான் ரயில கொண்டு வர முடியும். இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கீஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க. அந்த கிராமத்துல முடிவெற்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன் மட்டும் இல்லங்க, நல்ல பாட்டு கூடியவன். அந்த முடிவெற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு பாட்டளிக்கிறான்னு சொல்லி கையில கத்திரிக்கோலை கொடுத்து போடா போய் தொழில கவனி சொல்லிட்டாரு. அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான். எப்படி? கத்திரிக்கோலை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லா தலையும் சகட்டு மணிக்கு மண்டடிச்சு விட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சிட்டான். தப்பு நடந்து போச்சு. மொட்டை அடிச்சு சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு உதைக்க ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறாரு. மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏன்டா கேனப்பையில நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பையில நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவா நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானும் என்ன கேனப்பையில தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னது வண்டி இப்படி சைக் பண்ணுது? எப்படி கொண்டு போறது? யார் மணி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி துரைசிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது? துப்பாக்கி துரைசிங்கம் பொண்ணா? ஐயோ, அவ ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவரு. நான் கதை கேட்டான்னு தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்தோன்னு தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் வேணா வண்டியை தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்படம் ரிலீஸ், எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ ஒரு படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன் எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல. எனக்கு ஒரு வாக்மேனு, எங்க அப்பாவுக்கு ஒரு கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியாரை விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனாறு பாறை மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வரேன். இந்த பாரு, வண்டிய தள்ளித்தே ஸ்டார்ட் ஆச்சு யாரும் சொல்லாத. வரேன். மறந்துடாம வந்து. சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கேர்ள்ஸ். எல்லாரும் உட்காருங்க. என் பேரு ஆனந்தி. நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். உங்க மனநல எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்து டீச்சரா வந்தவ தானே. சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம். நீங்க ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்.
அதே சொல்லுங்க தேவதை வந்தாளா அடாடாடாடா. தேவதை வந்தாளா தேவதை வந்தாளான்னு கீரல் இருந்த ரெக்கார்டு மாதிரி என் வதைய வாங்கிக்கிட்டு இருக்கிய. அவசரப்படாத கேளு. இப்ப கதாநாயகம் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் தங்கச்சி ஆகா அண்ணன் சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலி கிட்ட நல்ல ஒரு தூக்குச்சட்டி நிறைய சோத்தை வச்சு அவகிட்ட கொடுத்து விட்டான். பாஞ்சாலி அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான். முதல்ல இந்த குண்டாவுல இருக்கிறது கொட்டிட்டு கொடு. இது ஏது எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க? ஆமா உன் கூட பிறந்தவ குடுத்து அனுப்பிச்சா. சீக்கிரம் கொட்டிட்டு கொடு. கதாநாயகன் சட்டியை திறந்து பார்க்க உள்ள சாப்பாடு தான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணு இல்ல. என்னது தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்கிய? அதுவும் சரிதான். அப்புறம் அப்புறம் என்ன தொட்டுக்கிட்டான்? எப்படி தொட்டா? இப்படி தேவதை வந்தாள்